வணக்கம் நேயர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்தில் 2 மாநிலத்தில் பரபரப்பா சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு, அங்கு ஆட்சியும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு மாநிலம் மகாராஷ்டிரால பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. மகாராஷ்டிரால மொத்தம் 288 தொகுதிகள் இருக்கு. அதுல 230 தொகுதிகள் பக்கம் பாஜக கூட்டணியே வெற்றி பெற்றிருக்கு. 230 தொகுதிகளை வென்றும் பாஜக கூட்டணியால அங்கு இன்னும் ஆட்சி அமைக்க முடியல. அங்கு ஒரு இழுபறி நிலையே நீடிக்கிறது. அந்த அரசோட இப்போ இருக்கிற அரசோட பதவிக்காலமும் அங்க முடிஞ்சிருச்சு. அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் எதிர்க்கட்சி எழுப்பி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த நேரத்துல அரசியலமைப்பை பாஜக மீறுகிறதா அப்படிங்கிற தலைப்புல இன்றைய நமது சிந்தனை களம் நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம். கூடவே அங்கு மகாராஷ்டிரா அரசியலில் என்ன மர்மம் ஒளிந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும் நாம் பேச போகிறோம். இது தொடர்பாக நம்முடைய பேச திமுகவிலிருந்து திரு அமுதரசன் அவர்களும், காங்கிரசிலிருந்து திரு சந்திரசேகரன் அவர்களும், அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்களும் நம்முடைய இணைந்திருக்கின்றனர். மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மூவருக்கும் வணக்கம். அமுதரசன், அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். மகாராஷ்டிரால ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற அரசோட பதவிக்காலம் அங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்க குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தணும் அப்படின்னு உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா வலியுறுத்தி இருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? உங்களோட முதற்கட்ட பார்வை. இல்லை, ஜனநாயக படுகொலை நிறைவேற்றுவது பாஜகவிற்கு புதிது கிடையாது. அது மகாராஷ்டிராவில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான மாநிலங்களில் ஜனநாயக படுகொலையை தொடர்ந்து பாஜக எப்பொழுதுமே ஆளுநர்களினுடைய உதவியோடு அங்கே நிறைவேற்றி கொண்டுட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கே ஊருக்கெல்லாம் வியாக்கியானம் பேசக்கூடிய பாஜகவுக்கே அங்கே மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல், இழுபறி எல்லாம் நிலவிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்றும் இல்லை, நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டங்களில் இந்த 2019 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், அந்த சமயங்கள்லாம் இந்தியா இப்போ 2024 இந்தியா கூட்டணி நம்மளுடைய கழக தலைவர் அவர்களுடைய தலைமையில் அனைத்து மதசார்பற்ற கூட்டணிகளும் ஓரணியில் திரண்டிருந்தக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி, அதனுடைய பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் இந்த தேர்தலை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வச்சாங்க. அதே சமயத்தில் எங்களுடைய பிரதமர் மோடி தான் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிட்டு நாங்கள் தேர்தலில் முதல்ல வெற்றி தோல்வி அதற்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அதை இது மிகப்பெரிய பேசுபொருளாக ஆனது. யார் உங்களுடைய கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சூழல் இன்றைக்கு எந்த இந்தியா கூட்டணியை பார்த்து பாஜக பேசினதோ, அந்த என்டிஏ கூட்டணி பேசினார்களோ, இன்றைக்கு அவர்களினுடைய இன்னைக்கு எங்களுடைய நாங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகாராஷ்டிராவில் இன்றைக்கு அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு எடப்பாடி பழனிசாமி ஷிண்டே இன்னைக்கு அவர் ஒரு கொக்கி போட்டிருக்கிறாரு. அந்த டிஸ்கஷன் எல்லாம் இன்றைக்கி ஷிண்டேவாக இருக்கட்டும், பட்னாவிஸ் எல்லாம் அமித்ஷாவினுடைய தலைமையில் டெல்லியில் நடந்த கூட்டம் முடிந்த பிறகு மகாராஷ்டிராவில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஷிண்டே என்ன பண்ணியிருக்கிறாரு, நான் இருங்க போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு புயல் வெள்ளம் மழை இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்க சேலத்தில் போய் அவங்க சம்பந்தி வீட்டில் விழாவை சிறப்பிச்சுட்டு வந்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கு ஷிண்டே என்ன பண்ணியிருக்கிறாரு, மகாராஷ்டிராவோட எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த கிராமத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இங்கே கூட்டணியில் இங்கே இந்த எல்லாம் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அந்த ஆலோசனை கூட்டத்திலே மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வலிமையான கட்சி, நாங்கள் தான் 3வது முறை ஆட்சி அமைச்சிருக்கோம், மோடியை விட்டால் வேறு ஆள் கிடையாது, பக்கத்து நாட்டில் போரெல்லாம் தடுத்து நிறுத்திடுவார்னு பெரிய அளவில் கட்டமைக்கப்படக்கூடிய இந்த ஊதி வெடிக்கப்பட்ட பலூனாக இருக்கக்கூடிய மோடியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய பாஜகவில் இன்றைக்கு அவர்களால் ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்க முடியல. உங்கள் ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கிறதை தாண்டி இன்றைக்கு அந்த நீங்கள் சொன்னது போல் அந்த பதவி காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிடுச்சு. மக்களையே அரசு நிர்வாகத்தை, அரசு இயந்திரத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு அரசு இல்லாமல், இன்னும் குறிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாக்குகள்லாம் செலுத்தப்பட்டிருக்கிறாங்க. ரிசல்ட் வெளியில் வந்துருச்சு. அதுலேயே மிகப்பெரிய கேள்விகள்லாம் இருக்குது. இருந்த போதிலும் கூட ஆட்சி அமைக்கணும்னு தார்மீக உரிமை எல்லா ஊர்லேயும் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சா கூட நாங்கள் தான் ஆட்சி அமைப்போன்னு சொல்லி முன்னாடி துண்டு போடக்கூடிய பாஜகவால் இன்றைக்கு மகாராஷ்டிராவில் அங்கே எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால், மகாராஷ்டிராவில் உள்ளபடியே என்ன அரசியல் சூழல் அப்படின்னா,
மகாராஷ்டிராவினுடைய அரசியல் பாஜக சூழலும் தமிழ்நாட்டில் உள்ள இருக்க அதிமுகவினுடைய அரசியல் சூழலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எளிமையா புரியணும் அப்படிங்கிறதுக்காக எப்படி கலாய்வுக்கு போராடலாம் கல்லடி வாங்கிட்டு இருக்கிறாங்களோ, சொந்த கட்சிக்குள்ளாரையே சின்ன முடிஞ்ச அடி தடி தகராறு மைக்கு சேர்லாம் உடைஞ்சிட்டு இருக்குதோ, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாஜகவிலும் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது. கூட்டணிங்கிறது இன்னைக்கு ஷிண்டே அவர்களே வந்து அவர் துரோகத்தால் வந்தவர் எடப்பாடி பழனிசாமி மாதிரி. நான் அன்னைக்கு அவர் வந்து நான் எனக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் வேணாங்க, துணை முதலமைச்சர் என் பையனை கூட கொடுத்துருங்க அப்படின்னுலாம் சொன்னாலுமே கூட மிக முக்கியமான பொறுப்புகளை துறைகளை தன் வசம் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை வச்சிருக்கிறாரு. அது பாஜகவிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஏன்னா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. மகாராஷ்டிராவில் இன்னும் குறிப்பாக நாக்பூர் அடங்கி இருக்கக்கூடிய அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகம்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவங்க 2025 வந்துச்சுன்னா அவங்களுடைய 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இன்னும் பல ரத்த ஆறுகளுக்கான வழிவகைகள்லாம் கையில் கடப்பாறை மம்முட்டியோட தயார் நிலையில் அரசியலுக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை ஷிண்டேயோட மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, முக்கியமான துறைகள் அவர்கள்ட்ட போயிடுச்சுன்னா முழுமையாக பாஜக வசம்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக நினைக்குது. பாஜகவிற்காக குழி பறிச்சுட்டு வந்த அந்த கூட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பேரம் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு மிகப்பெரிய அளவுல எப்பொழுதுமே மாற்று கட்சிகளை வைத்து அங்கு பின்ன அந்த கொல்லைப்புறம் வழியா குதிரை பேரம் நடத்தி ஆளுநரை வைத்து ஆட்சியை பிடிப்பாங்க. இன்றைக்கு அங்க பாஜகவிற்கு மகாராஷ்டிராவிலே இது மிகப்பெரிய சவாலாக அமைஞ்சிருக்கிறது. ஃபினான்ஷியல் கேபிட்டலை யார் பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. திரு சுபீர், பாஜக காரங்களை கேட்டா அதான் மக்கள் தான் ஒரு மேண்டேட்டை கொடுத்துட்டாங்கல்ல, எங்களை ஆட்சி அமைக்க சொல்லி ஒன்று கொடுத்துட்டாங்க, நாங்க எப்போ வேணா ஆட்சி அமைப்போம், அரசியலமைப்புல அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் வந்து உடனடியாக ஆட்சி அமைக்கணும் அப்படின்லாம் ஒரு விதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்தை சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விதியை வளைப்பது தான் அவர்களுடைய வேலையை. நமக்கு அரசியலமைப்பு சட்டம் சொல்லியிருக்கக்கூடியது இத்தனை வருஷத்துக்குள்ள ஒரு ஆட்சி முடியும், இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த இன்னொரு ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது சட்டம் இருக்குது. இது கூட அவங்க புரியாமல் வந்து அவங்க மொத்தத்துக்கு சட்டமே அவங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. சட்டத்தை அவங்க தேவையான இடத்துல வளைச்சிக்கிறது, சட்டத்தை இது பண்ணிக்கிற வேலைகளை பண்ணுவாங்க. அந்த மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு துரோகிகள் எல்லாம் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அஜித் பவாரிடம் வந்து சரத்பவாரிடம் வந்து பிரிந்து வந்த அஜித் பவாராக இருக்கட்டும், உத்தவ் தாக்கரேட்டிருந்து வந்தக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவாக இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்த விஷயம். நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலையும் அகில இந்திய அரசியலையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இப்போ ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவில் ஏன் அவங்க வந்து இவ்வளவு இறங்கி போய் ஏக்நாத் ஷிண்டேவிடம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஏக்நாத் ஷிண்டேவினுடைய தவிர நீ மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகள் தேவைப்படுது. இல்லைன்னா இவங்க போன இதே இந்த சம்பவமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபுல் மெஜாரிட்டியா இருக்கிறப்ப நடந்திருந்தா இந்நேரம் ஏக்நாத் ஷிண்டே தூக்கி உள்ள போட்டிருப்பாங்க. ஏக்நாத் ஷிண்டே உள்ள போயிருப்பாரு, அந்த கட்சியே இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு என்னன்னா இவர்களுடைய தயவுல தான் மத்தியில் அவர்கள் ஆட்சியை இன்னைக்கு உட்கார வச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டியாக இருந்தும் கூட அவர்களால் வந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து அங்கே ஆட்சியை அமைக்க முடியல. இது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. டெல்லியில் நடந்த கூட்டத்திலையும் வெளியேறி வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, என்னுடைய பையனுக்கு வந்து நீங்க வந்து துணை முதலமைச்சர் கொடுங்க, எனக்கு கேபினெட் அமைச்சர் கொடுங்க. இதுல ரெண்டு சிக்கல் இருக்கு. இவர் எம்பி கிடையாது, அவன் பையன் வந்து எம்எல்ஏ கிடையாது. இப்போ எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணணும், எம்பி பதவியை ரிசைன் பண்ணணும். அப்போ அந்த எம்பி பதவியை ரிசைன் பண்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய எம்பிகள் தயாரல்ல, அங்க பிஜேபி எம்பிகள் தயாரல்ல. ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்றதுக்கும் தயாரல்ல. இது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கு. இவர் என்ன சொல்ற, பட்னாவிஸை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன். இன்னைக்கு இப்போ வந்த செய்தி, பட்னாவிஸை மட்டும் முதலமைச்சராக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பிடிவாதமா இருக்கு. நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப அவர் துணை முதலமைச்சராக இருந்தார். தமிழ்நாட்டில் வேணா அது அப்படி மாறிக்கிறோம். இவர் துணை முதலமைச்சராக இருப்பார், படம் அவர் முதலமைச்சர் ஆயிடுவார், அப்புறம் அவர் துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்கிற விஷயம்லாம். ஆனா வந்து அதுவுமே பாஜக சொல்லி தான் நடந்ததா சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் நடந்தது கவர்னரே ரெண்டு கையை முடிச்சு சேர்த்து வச்ச காட்சியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு கவர்னர் மாளிகையில் ரெண்டு கட்சி உடைந்து போன கட்சியை ஒன்னா சேர்த்து வைக்கக்கூடிய வேலையை ஒரு கவர்னருக்கு தமிழ்நாட்டில் செஞ்சுட்டு இருந்தார். அது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பார்த்துட்டு இருந்தோம். அது விட்டுருங்க. அதே மாதிரி அங்கே நடக்கும்னு நினைக்கிறாங்க. துணை முதலமைச்சராக இருந்தாலும் முதலமைச்சர் ஆக்கிடுவோம், முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு காலம் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாரு ஏக்நாத் ஷிண்டே. இப்போ என்ன சொல்றாருன்னா, என்ன வந்து ஒரு முக்கியமான ஒரு கேபினெட் கொடுங்க, என் பையனை வந்து டெப்யூட்டி சிஎம் ஆக்குங்க அப்படின்னு கேட்கிறாரு, ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கன்வீனர் போஸ்டும் கேட்கிறாரு, என்டிஏவுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக போடுங்க அப்படின்னு. எதை கேட்டாலும் என்னோட முடிவு எடுங்க. இது வந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஜேபி தலைவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் பார்க்குறாங்க. இவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்ம இருக்கிறோம், இவ்வளோ ஜெயிச்சிட்டும் கூட ஒரு நம்மளால் வந்து அங்கே ஒரு டிசிஷன் எடுக்க முடியலன்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் முழுவதுமாக வந்து அங்கே சரண்டர் ஆகிட்டார். மோடி தான் வந்து எங்கள் டாடி, நீங்கள் சொன்ன மாதிரி அவர் மோடி தான் எங்கள் டாடின்னு அவரும் அங்கே சொல்லிட்டார்.
அப்போ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அங்க வேற ஒரு ட்ராக்கை போட்டுட்டு இருக்காரு, இவரு முரண்டு பிடிச்சிட்டு இருக்காரு. இப்படிங்கும் போது ரெண்டு பேரையும் வந்து சமாதானம் பண்ணக்கூடிய இடத்துல பாஜக இன்னைக்கு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் பாக்குறேன். டெல்லியில உள்துறை அமைச்சர் சாணக்கியர் வந்து அவர் போய் உட்காந்து நைட்ல உட்காந்து பேசினார்னா எந்த ஆட்சியும் கவிழ்த்துருவாரு, எந்த கட்சியும் உடைச்சிருவாருனாங்களே. சாதாரண ஏக்நாத் ஷிண்டே ஒரு ஆட்டோ தொழிலாளியாக இருந்து இன்னைக்கு அந்த கட்சியில் சேர்ந்து ஒரு கட்சியை 40 எம்எல்ஏவோட உடைச்சி கொண்டு வந்த ஆளு கண்ணில் விரல் விட்டு ஆட்டிட்டு இருக்காரு. நீங்க ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கிறீங்க மத்தியில், உங்களால் ஒன்றும் பண்ண முடியலையே. அதான் எது வினைக்கு எதிர்வினை இருக்கும் இல்லையா, அது இப்போ அங்கே நடந்துட்டு இருக்கு. சரி, மகாராஷ்டிராவில் என்ன நடக்குதுன்னு தெளிவாக சொன்னீங்க. சந்திரசேகரன் சார், ஜார்க்கண்ட் வந்து ஒரு சின்ன ஸ்டேட்டு, அங்கே வந்து எளிதாக அங்கே வந்து கூட்டணியும் பேசப்படுது, அங்கே வந்து ஆட்சியும் அமைக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு பெரிய மாநிலத்துக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா? இல்ல, இது நேரம் எடுக்கிற விஷயம் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, இதேதான் கடந்த 2019 தேர்தல் நடந்த பொழுதும் இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க இருந்ததா பார்த்தோம். அதாவது உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஒன்றுபட்ட சிவசேனா இருந்துச்சு, அப்ப பாஜகவோட கூட்டணியா இருந்துச்சு. அப்பொழுது மெஜாரிட்டி இவர்கள் இருவரும் வந்த பொழுது தேர்தலுக்கு முன்பே ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், யார் வெற்றி பெற்றாலும் உத்தவ் தாக்கரே தான் சீஃப் மினிஸ்டர் இருக்கிறது, சிவசேனாவுக்கு சீஃப் மினிஸ்டர் பதவியை விட்டு தருவது என்ற முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, பாஜக நாங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அதுல முரண்பாடு ஏற்பட்டு தான் 25 ஆண்டு கால கூட்டணி உடைந்தது. அந்த சிவசேனா கூட்டணி உடைந்து காங்கிரஸ் தலைமையிலான அணி வந்து அங்கு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை அங்க உருவானதை பார்த்தோம். அப்ப கூட 2019 கூட புதிய ஆட்சி அமைக்கிறதுல இழுபறி வந்த உடனே அஜித் பவார் தலைமையில ஒரு தேசியவாத காங்கிரஸ் போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க, பட்னாவிஸ் முதல்வர் ஆகிறதுக்கு. உடனே கொஞ்ச நாள்ல அஜித் பவார் வாபஸ் வாங்கினார், அந்த இதை வாபஸ் வாங்கினார். அஞ்சு நாள்லயே வாபஸ் வாங்கினார். அப்புறம் கவிழ்ந்துச்சு. அதற்கு பிறகு ஆட்சி அமைப்பதுல சிக்கல் வந்துச்சு. பாஜக தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பல விதங்கள்ல முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் முடியவில்லை. ஒரு 11 நாளைக்கு இன்டரிமா ஜனாதிபதி ஆட்சி கூட அங்கு அமல்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு அதே சூழ்நிலை திரும்பி வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த சிவசேனா இவர்கள் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், என்னுடைய ஆட்சியில் 3 ஆண்டு காலத்தில் செய்த திட்டங்களின் மூலமாகத்தான் நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதனால எனக்குத்தான் அந்த பதவியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிக்கல். இன்னொன்று, அங்கு மராட்டா இடஒதுக்கீடு பிரச்சனை தேர்தலுக்கு முன்பு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை ஷிண்டே தலைமையிலான அணிதான் அங்கு உட்கார்ந்து பேசி அதை சமரசம் செய்து ஓரளவு அதை அமிக்கபிளா வச்சிருக்காங்க. இப்ப மீண்டும் பட்னாவிஸ் வந்தா அந்த மராட்டா இடஒதுக்கீடு தலை தூக்கும் என்ற ஒரு பிரச்சனையும் அங்கு இருக்கிறது. எனவே ஷிண்டேயை ஒதுக்க முடியாத நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கிறதுன்னு பாக்குறேன். இன்னொன்று, நீங்க தலைப்பு ஒட்டி நம்ம பேசணும்னா, அரசியலமைப்பு சட்டத்தை மீறுதா அப்படின்னு கேட்டீங்க. இதுல வந்து 1-2 நாள் தள்ளி கூட பதவியேற்ற வரலாறு மகாராஷ்டிரால அதிகம் இடம்பெற்றிருக்கு. அதாவது சட்டசபைக்கோட பதவிக்காலம் முடிந்து கூட ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு பிறகு கேட்டா அது வந்து மரபு கிடையாது அப்படிம்பாங்க. நீங்க சுதந்திர இந்தியால மரபை மீறுவதற்கென்றே வந்த கட்சியாக பாஜக பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதற்கென்றே இருக்கின்ற கட்சி அப்படின்னு சொன்னா பாஜக. அதை மீறாமல் இருந்தாதான் ஆச்சரியம். நீங்க சுதந்திர இந்தியால பாராளுமன்ற துணை சபாநாயகர் பதவி வந்து கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். 5 வருடம் துணை சபாநாயகர் பதவி இல்லாமல் ஒரு பாராளுமன்றம் நடந்தது என்று சொன்னால் இவர்களுடைய ஆட்சியில தான். ஏனென்றால் அதை வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு கூட விட்டுக் கொடுக்க மனமில்லாத கட்சி. ஏனென்றால் கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுத்தால் வேற ஏதாவது ஒரு சிக்கல் வரும் பொழுது அவர்களுடைய முடிவு முக்கியமானதாக இருக்கும் என்ற பயத்தினாலும் அச்சத்தினாலும் கூட அவர்கள் கொடுக்கவே இல்லை. இன்று வரை இன்னும் வந்து ஆட்சிக்கு வந்து 6 மாதங்கள் ஆகின்றன, இன்னும் கூட அவர்கள் அந்த பதவியை விட்டுத்தர தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு இங்க தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக ஆளுநர் பதவி முடிந்து ஒரு 2 மாதங்கள் ஆகிறது, பதவிக்காலம் முடிந்து. அதையும் கேட்டால் மரபுப்படி அது அப்படி கிடையாது. இதுவரைக்கும் நம்ம இது மாதிரி சந்திச்சதில்லை. ஒரு ஆளுநர் பதவி என்று முடிந்தவுடன் உடனே அவரை வேற இடத்துக்கு போஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல ரீபோஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது அவர் பதவி விலகுவார். இதுதான் நடந்துகிட்டு இருக்கும். வேற ஆளுநரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஒரு பதவி முடிந்த பிறகும் ஆளுநராக கண்டினியூ பண்றாரு. அதையும் மரபு கிடையாது, இது அரசியலமைப்பு சட்டத்துல இல்லை என்ற ஒரு இதைத்தான் பாஜகவினர் சொல்றதை நம்ம பாக்குறோம். இப்படித்தான் மகாராஷ்டிராவிலும் நடக்கிறத பாக்குறேன். நீங்க மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து ஆரம்பித்தால், மகாராஷ்டிரா என்று எடுத்துக்கொண்டாலே இவர்கள் நடத்திய இந்த 2024 தேர்தல் என்பது மகாராஷ்டிராவில் எப்படியாவது ஆட்சியை நாம் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் கடந்த காலங்களிலேயே அவர்களுக்கு இருந்ததை பார்த்தோம். அஜித் பவார் இரவோடு இரவாக இழுத்து பதவி பிரமாணம் செய்து, அதற்காகவே கவர்னர் நள்ளிரவுல உட்கார்ந்திருந்தார் கையெழுத்து போடுறதுக்கு, அவருக்கு பதவி பிரமாணம் செய்வதற்கு. அப்புறம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று அது மீண்டும் ரீஇட்ரேட் பண்ணப்பட்டது. அந்த ஆட்சி நிலைக்க முடியாமல் போனது. அதற்கு பிறகு ஒரு எதிரெதிர் துருவங்களாக இருந்த காங்கிரஸ்,
சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சியை அமைத்த பொழுது கூட அதனை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லி சிவசேனாவையும் தேசியவாத காங்கிரஸையும் உடைத்தார்கள். அதிலும் ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், அந்த கட்சி மாறிய சிவசேனா எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஒரு தீர்மானம் கொடுக்கிறார்கள். சபாநாயகரிடம் இருக்கிறது. அதில் முடிவெடுக்காமல் சபாநாயகர் இருக்கிறார். உச்சநீதிமன்றம் செல்கிறது. உச்சநீதிமன்றமும் வேண்டுமென்றே தாமதம் செய்கிறார்கள். இதை தாமதம் செய்து உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்த பிறகுதான் அந்த வழக்கையே எடுத்து அதுக்கு தீர்ப்பு அளிக்கிறார்கள். சபாநாயகரே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற தீர்ப்பு அங்கு வருகிறது. இப்படி எல்லாவற்றிலும் அங்கு அவர்கள் பாஜக ஜனநாயகத்தை மீறி, ஜனநாயக நெறிமுறைகளை மீறி, அரசியலமைப்புகளை மீறி, மரபுகளை மீறி தான் செயல்பட்டதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இரண்டாவது, சொல்லுங்க. இந்த 4 மாநில தேர்தல் என்று நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹரியானா, ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் 4 மாநில தேர்தலும் ஒன்றாகத்தான் வைக்க வேண்டும். ஆனால் அதை கூட ஒரு 2 மாத கால அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு மகாராஷ்டிராவுக்கு தேர்தல் வைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்கு கூட்டணி சரியாக இல்லை. இரண்டாவது, பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருப்பதால் ஏதாவது சில திட்டங்களை எல்லாம் அறிவிக்க அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டது. அந்த 2, 3, 4 மாத காலங்களில் இந்த சிண்டே தலைமையிலான அணி, அந்த அரசு பல திட்டங்களை நிறைவேற்றினாங்க. 1500 ரூபாய் மகளிருக்கான உதவித்தொகை சென்றடைவதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு அவசரமாக இறந்தவர்களுக்கு கூட கொடுக்கப்பட்டது என்ற தகவல்லாம் இருந்துச்சு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கூட உரிமை தொகையெல்லாம் கொடுத்தோம். ஆனா பல கட்ட ஸ்கிரீனிங் கொடுத்து எந்தவித முறைகேடும் நடக்காம அதை கொண்டு சென்று சேர்த்ததை நம்ம பார்த்தோம். ஆனா மகாராஷ்டிராவில் எப்படியாவது தேர்தலுக்காக, வாக்கு வங்கிக்காக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவசரமாக அங்க திட்டத்தை நிறைவேற்றியதை பார்த்தோம். அதே மாதிரி இடஒதுக்கீடு, அங்க ஓபிசி பட்டியல்ல கும்பி இனத்தவர்கள் என்ற ஒரு காஸ்ட்டை ஓபிசி பட்டியல்ல இணைச்சாங்க. அவசரமாக இணைச்சாங்க. ஏன்னா அது கூட மாநில அரசு செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஓபிசி பட்டியல்ல மத்திய உள்துறை அமைச்சரோடு இணைந்து மத்திய அரசும் ஒப்புதல் கொடுத்து அது ஓபிசி பட்டியல்ல இணைக்கப்பட்டது. அந்த காஸ்ட்டை இணைச்சாங்க. அதே மாதிரி ஓபிசி டிசிஷன், பாலிசி டிசிஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, ஓபிசிக்கான கிரிமி லேயரை என்ன பண்ணாங்க, 8 லட்சத்திலிருந்து 15 லட்சமா உயர்த்தினாங்க. இது மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பாலிசி டிசிஷன்களை இந்த 4 மாதத்துல அந்த அரசு எடுத்தது. இதற்கு மத்திய அரசு உடந்தையாக இருந்தது, தேர்தல் ஆணையமும் உடந்தையா இருந்துச்சு. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் அதோடு சேர்த்து இந்த தேர்தலை வைத்திருந்தால் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம தொடர்ந்து இது பற்றி விரிவா பேசலாம். திரு அமுதரசன், பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலுக்கே கூட்டணி விஷயத்துல ஒரு புது சாப்டரை ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கட்சியவே 2ஆ உடைச்சு அதுக்கப்புறம் பாஜக ஆட்சியில் அமர்றது அப்படிங்கிற ஒரு புது டெக்னிக்கை கடைபிடிக்கிறாங்க. எப்பவுமே பாஜக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நம்பத்தகுந்த ஒரு கூட்டணியாவே ஒருத்தருக்கு ஒருத்தரே நம்பிக்கிற மாட்டாங்க. அதே விஷயம் தான் ஏக்நாத் ஷிண்டே விஷயத்திலே இருக்குது. ஏக்நாத் ஷிண்டே கொஞ்சம் உஷாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணுதோ? இந்த படத்துல வர்ற மாதிரிதான் யோகியனுக்கு இருட்டுல என்ன வேலை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி யோகியவானுங்களா இருந்தா எதுக்கு பாஜகனோட போய் கூட்டணிக்கு போனோம்? அதனால பாஜகவினுடைய மரபணவிலேயே எது ஊறி இருக்குது அப்படின்னா அபகரிக்கிறது தான் ஊறி இருக்குது. அந்த வகையில் தான் அவங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிமுகவோடைய கூட்டணி வச்சாங்க. அதிமுகவோட கூட்டணி வச்சு இன்றைக்கு அந்த கட்சியினுடைய நிலை என்னவாக இருக்குது? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி தலைவர் கன்னியாகுமரியில், நாகர்கோவிலில் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலத்தை கொடியசைச்சு தொடங்கி வைக்கிறாரு. அது மற்ற அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு சொரணை வரலை. மாறாக மற்ற அந்த திராவிட இயக்க உணர்வாளர்கள்லாம் இருக்காங்களே, என்னங்க அதிமுகன்னு பேரை வச்சுட்டு அந்த கட்சியில் போய் ஆர்எஸ்எஸ் கொடியாட்டுறான் அப்படின்னு சொன்ன உடனே கோவமாக நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். செவத்தில் அடித்த பந்து மாதிரி அதே வேகத்தில் நீக்கம் வாபஸ் அப்படின்னு சொன்னார். இப்போ என்னன்னா, அந்த கருத்தியல் ரீதியாக அந்த கட்சிக்குள்ளார எல்லாம் ஊடுருவது, அந்த கட்சியை முழுமையாக அபகரித்து கொண்டு அவர்கள் அதை கரைச்சிடுறது அப்படிங்கிறது பாஜகவினுடைய இயல்பாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அம்மையார் ஜெயலலிதா இறந்தாங்க. இறந்த உடனே சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு நானும் ஆளுநர் வாசல்லே உட்கார்ந்துருந்தாங்க, நான் கையெழுத்து போட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆளுநர் என்ன பண்ணார், துணை சந்திரசேகர் ராவ் நினைக்கிறேன், அவர் என்ன பண்ணார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி இதே மகாராஷ்டிரா போயிட்டார். அன்றைக்கு அவர் மகாராஷ்டிராவினுடைய ஆளுநர், தமிழ்நாட்டினுடைய கூடுதல் ஆளுநராக இருந்தார். இந்த அம்மா திட்டம், கையெழுத்து போட்டு கொடு, முதலமைச்சர் ஆகணும்னு ரிப்பீட் மோடில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்க போயிட்டாங்க. அதன் பிறகு எப்போ வந்தாங்க அப்படின்னா, இந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டு விட்டுட்டு வந்த அம்மா வழியில் ஊதுபத்தி உருட்டுற பணியை செய்ய ஆரம்பித்த உடனே தான்
மறுபடியும் இவங்க வந்து போகிறாங்க, வர்றாரு ஆளுநர் வர்றாரு. வந்தவர் என்ன பண்ணார், இவங்க 2 பேருடைய கையையும் பிடிச்சி அந்த 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 கூத்துகள்லாம் தமிழ்நாடு பார்த்தது. இன்றைக்கு வரைக்கும் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் இனிமேல் ஒட்டும் இல்லை வரவும் இல்லை அப்படின்னு சொன்ன அதே பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்ன அதிமுக இப்போ என்ன சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது தேர்தல் நேரத்தில் தான் சொல்ல முடியும், இப்போவே சொன்னால் இடி வரும் அப்படின்னு சொல்லி பயத்தில் வந்திருக்கிறாரு. அப்போது ஒட்டுமொத்தமாக பாஜக எப்படி சுவீகரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட அவர்கள் கூட்டணி வைக்கிறதாக இருக்கட்டும், அந்த கட்சியவே முழுமையாக அபகரிக்கிறதாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு மகாராஷ்டிரா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மதவெறி செல்வாக்கு, அதே போல் குதிரை பேரம், இதனால் வந்து இன்னைக்கு சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்குது மகாராஷ்டிரா. அதை வந்து அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மாநிலங்களையும் ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளுன பாஜகவிற்கு எல்லா மாநிலங்களையும் குதிரைக்கு ஏறக்குறைய 11 மாநிலங்களில் குதிரை பேரம் வழியாக ஆளுநர்களை வைத்து ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இருந்தால் கூட அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ஆற்றல் பொருந்தி இருந்த பாஜகவிற்கு இன்றைக்கு நாங்கள் மிகப்பெரிய அளவில் எம்எல்ஏக்களை வச்சுருக்கோம், பெரும்பான்மையாக நாங்கள் வந்து வச்சுருக்கோம், 132 பேர் வச்சுருக்கோம், 140 பேர் 145 மெஜாரிட்டி 134 கிட்டத்தட்ட இவங்கள்ட்டே இருக்குது. அப்படி இருந்தும் ஆட்சியை வந்து அவர்களால் நிரூப முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதுதான் அந்த இடத்துல தான் வந்து மக்கள் வந்து பார்த்து அதெல்லாம் ரசிச்சு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா பீகார்லலாம் நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்துருக்காங்களே. இப்போ நிதிஷ்குமார் தானே பீகாரில் முதலமைச்சராக இருக்கிறாரு. இல்லை, நிதிஷ்குமாரனுடைய அந்த ஃபார்முலாங்கிறதும் அவர் வந்து பிரதமருக்கே கனவு கண்டுட்டு இருந்தவர், எனக்கு வந்து பிஎம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் உனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க வச்சுருந்துருக்குறாங்க. அவரும் எப்படி சொன்னார், எடப்பாடி மாதிரி தான் அவரும் பேசிகிட்டு இருந்தார், இனிமேல் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம், நான் வந்து 18 பட்டியும் தள்ளி வைக்குது பாஜக பீகாரில் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னம்மா அங்கே சத்தம்ன உடனே இல்லை நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எவ்வளோ மோசமான எதிர்வினைகளை அவருடைய கிரெடிபிலிட்டியே அந்த மாநிலத்தில் போணுச்சு. இப்போவும் பாஜகவுடைய தயவால் தானே அங்கே இருந்துட்டுருக்கிறாரு. அதனால் வந்து நிதிஷ்குமார் பீகாரோடைய ஃபார்முலா அப்படிங்கிறது வேற, மகாராஷ்டிராவில் அப்படிங்கிறது வேற. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு யூனிக்கான என்னன்னா, பாஜகவை நம்பி கூட்டணிக்கு போனவங்க, பாஜகவை நம்பி அவர்களோடு இணைந்திருப்பவர்கள், அவர்கள் வந்து அழிச்சு ஒழிச்சு பாஜக ஓரங்கட்டிடும் அப்படிங்கிறது மக்களுக்கு மட்டும் இல்ல கட்சிகளுக்கும் இப்போ வந்து ஏக்நாத் ஷிண்டேவும் வந்து அதை உணர ஆரம்பிச்சிருக்கிறாரு. வெகு சீக்கிரமாக அஜித் பவாரும் அதை உணர ஆரம்பிப்பாரு. அதனால தான் இப்பவே வந்து அவர் சொந்த கிராமத்துக்கு ஷிண்டே போயிருக்கிறாரு. அஜித் பவார் எப்போ போவார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதில் பாஜக கூட்டணிக்குள் ஒரு பெரிய குழப்பம் நிலவுகிறது. அங்கு ஆட்சி அமைக்க முடியாத மர்மம் என்ன என்பது தொடர்பாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் சுபேர் அவர்களிடம் பேசலாம். திரு சுபேர், எப்பவுமே மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் சரி, பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லையும் சரி, மக்களோட மேண்டேட்டுக்கு எதிராக, மக்களோட விருப்பத்துக்கு எதிராக ஒரு அரசு அமைக்கிறதையும், மக்களோட விருப்பத்துக்கு எதிராக அந்த மாதிரி பேரங்கள் பேசப்படுறதையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்களுடைய ஃபார்முலா அது. ஜனநாயகத்தை அவங்க எப்பவுமே கையில் எடுத்து தேர்தலை சந்தித்து அவங்க வந்து மக்களிடம் செல்வாக்கு பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதுக்கு அவங்களுக்கு எப்பயுமே மக்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை மக்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அப்போ நேரடியாக அவர்கள் வர முடியாத பட்சத்தில் இந்த மாதிரியான குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிச்சி தான் அவங்களுக்கு பழக்கம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் அவங்க என்னென்ன செஞ்சு பார்க்குறாங்க, தலைகீழாக நின்று தண்ணி குடிச்சு பார்க்குறாங்க. அவர்களால் வந்து போன முறை 4 சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினுடைய செல்வாக்கில் ஜெயிக்கப்பட்டதும். அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும், முன்னணி தலைவர்கள் பலரும் தோற்று போனாங்க. அப்போ அவர்களுடைய சித்தாந்தத்தை நேரடியாக சொன்னால் மக்களிடம் வாக்கு போட மாட்டாங்க, வாக்கு கிடைக்காது, எடுபடாது. அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேக்டோர் வழியாக வர்றது தான் அவர்களுடைய ஃபார்முலா. இப்போ உத்தவ் தாக்கரே வச்சு தான் அவங்க மகாராஷ்டிராக்குள்ளே போகிறாங்க. உத்தவ் தாக்கரே மூலியமாக தான் மகாராஷ்டிராக்குள்ளே போகிறாங்க. கடைசியில் உத்தவ் தாக்கரே காலி பண்ணுறாங்க. அவங்களுடைய ஸ்டைலே அதுதான். யாரோட கூட்டணி வைப்பாங்க, அந்த கட்சியை வந்து மொத்தமாக கபலீகரம் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி கட்சியை உடைப்பாங்க. அதிமுகவுக்கு அதான் நடந்துச்சு. நிதிஷ்குமாருக்கு சமீபம் வரப்போகுது, அந்த சூழ்நிலை வரப்போகுது. இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணம் வச்சு ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. கேம் சேஞ்சர் ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ பவன் கல்யாணம் வச்சு பவன் கல்யாண் பிஜேபியை விட ரொம்ப ஹெவியாக அங்கே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே. அப்படிங்கும் போது சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு செக் பவன் கல்யாணம் ஆச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம வரலாறு அவர்களுக்கு. அப்போ இவர்களுடைய சித்தாந்தத்தை மக்களிடம் நேரடியாக சொல்லி
வாக்கு வாங்கி அவர்களால் ஆட்சி இல்ல அதிகாரத்துக்கு வர இதைத்தான் முடியாது. வந்து அமித்ஷாவோட அரசியல் ராஜதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் அப்படி பார்க்க அந்த மாட்டாங்க. ராஜதந்திரம் இப்ப மகாராஷ்டிராவில் எங்க போச்சு? இரவில் ஒரு கூட்டம் போட்டாருன்னா அடுத்த நாள் காலம் அந்த ஆட்சி இருக்காது, ஆட்சியை கலைச்சிருவாங்க, அந்த கட்சியை கலைச்சிருவாங்க, கபலீகரம் பண்ணிடுவாரு, ராஜதந்திரி அப்படின்றாங்க இல்லையா? இப்ப எங்க போனாரு? 3 முறை கூப்பிட்டு பேசியிருக்காங்க டெல்லியில. ஏக்நாத் சிண்டேங்கிற ஒரு சாதாரண ஒரு நபர் தான் இன்னைக்கு வந்து ஆட்டுன்னு ஆடி வச்சிருக்காரு, கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காரு. ஏன் உங்களால பண்ண முடியல? இந்த சாணக்கிய தந்திரம், சாணக்கியத்தனம்ங்கிறதெல்லாம் வந்து பவர் இருக்கிற வரைக்கும் தான். பவர் இல்லாத போது நீங்க உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. இதே இது ஏற்கனவே இவங்கள்ட்ட ஃபுல் பவர், ஃபுல் மெஜாரிட்டி இருந்ததுன்னா ஏக்நாத் சிண்டே எங்க பேச்சுக்கு இடமே கிடையாது. ஏக்நாத் சிண்டே கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி கூட கொடுக்க மாட்டாங்க. எப்பயுமே பிஜேபியை பொறுத்தவரைக்கு அதிகார பயிர்வுங்கிறது அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதிகார பயிர்வுங்கிறது அவங்களால ஜீரணிச்சுக்கவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு எத்தனையோ முறை போராடி பார்த்துருக்கிறாரு. ஒரு வலுவான கேபினெட்ல அவர் கேட்டது வந்து ஸ்பீக்கர் கேட்டார், சபாநாயகர் கேட்டார், கொடுக்கல. டெப்டி ஸ்பீக்கர் ஒன்றும் காலியா இருக்கு. சொன்ன மாதிரி கடந்த 5 வருஷத்துலையும் காலியா இருக்கு, இப்பயும் காலியா இருக்கு. அப்ப கூட்டணி கட்சிகளுக்கு கூட தன்னுடைய அதிகாரத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு அவங்க மனசு வர மாட்டாங்க. இப்போ ஃபட்னாவிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய சாய்ஸ், ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா அடுத்து அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அவர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதற்கு சிஎம் அவர் மகாராஷ்டிராவில் கொண்டு வரணும். இப்போ இதை வந்து இந்த ப்ரொபோசலை வந்து இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க, ஃபட்னாவிஸை நீங்க முதலமைச்சர் ஆக்குங்க அப்படின்னு. அதனால முடியலையே அவங்களால. தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை அவர்களுடைய சித்தாந்தத்தை சொல்லி நேரடியாக மக்கள்கிட்ட வாக்கு கேட்க முடியாது. அந்தந்த மாநில கட்சியினுடைய செல்வாக்குகள் ஒட்டிட்டு போய் அந்த மாநில கட்சியில காலி பண்ணி அந்த மாநில கட்சியில கபலீகரம் பண்ணி மொத்தமாக அங்கே போய் கால் பதிக்கிறதா வேலை. தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் நடக்கல. தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதிமுக நடந்து போச்சு. அப்படி நடந்தும் கூட அவர்களால் என் கால் பதிக்க முடியல தமிழ்நாட்டில். அதான் அதுக்கு பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் போட்ட அந்த பேஸ் மட்டும் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக தொண்டர்களும் நிச்சயமா இந்த விஷயத்தை பத்தி அமுதரசன் கிட்ட நான் அப்புறமா வரேன். தமிழ்நாட்டில் ஏன் வந்து பாஜகவால் இதை பண்ண முடியல அப்படிங்கிறத. சந்திரசேகர் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களோட முடிவுக்கு எதிராக, மக்களோட விருப்பத்துக்கு எதிராக பாஜக செயல்படுது அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்ல மக்கள் கிட்ட இருந்து தான் இப்ப ஓட்டுகளையும் வாங்கி அவங்க எம்எல்ஏக்களையும் பெற்றிருக்கிறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? அவர்களுடைய வழிமுறையை நீங்க கடந்த காலங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 1-2 மாநிலங்களை தவிர, அதாவது உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் எல்லாம் மற்ற கட்சிகளை உடைத்து அதன் மூலமாக தாங்கள் செல்வாக்கு பெற்றதாக காட்டிக்கொள்கிறது, அல்லது கூட்டணி கட்சிகளையே உடைத்து கபலீகரம் செய்து அதன் மூலமாக தங்களை பலசாலிகளாக காட்டிக்கொள்வது. அது எல்லா கட்சிகளிலும் நடந்திருக்கு. அவங்களோட கூட்டணி வைத்தவர்கள் எல்லோருமே எப்படி அந்த கூட்டணிகள் எல்லாம் அழிந்தது என்ற வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். நீங்க உத்தவ் தாக்கரேயும் அதனாலதான் வெளில வந்தாரு. அந்த 2 கூட்டணியும் போட்டி போட்டப்ப உத்தவ் தாக்கரே கட்சி வெற்றி பெற விடாமல் செய்தது அவர்கள் தான் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நிதிஷ்குமாரும் அதே குற்றச்சாட்டை சொன்னார். கூட்டணியிலிருந்து வெளில வரும்போது எங்கள் கட்சியை அழிக்க பார்த்தது பாஜகன்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்லி தான் வெளில வந்தார். இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் அங்கு மீண்டும் சேர்ந்திருக்கிறார். அங்கு அடுத்த கட்டமாக அந்த கட்சி கபலீகரம் செய்யப்படும், பாஜகவினால் கபலீகரம் செய்யப்படும். அந்த கட்சியையே கபலீகரம் செஞ்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே ராஜ்யசபால அவர் கட்சியை உடைத்தது தான், இதே பாஜக உடைத்து தான் வச்சிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியாக உடைத்து அந்த கட்சியை தங்களிடம் இணைத்துக் கொண்டு, அல்லது அந்த கட்சியிலிருந்து உடைந்த பகுதியை தங்களுடன் இணைத்துக் கொண்டு பலம் பொருந்தியதாக காட்டிக்கொள்வது தான் அவர்களுடைய வரலாறாக இருந்திருக்கிறது. மக்களிடம் நேரடியாக சென்று தங்கள் சித்தாந்தங்களை சொல்லி பல இடங்களில், பல மாநிலங்களில் வாக்கு பெற முடியாத நிலைமை தான் பாஜகவிடம் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் கட்சியில் இருக்கும் தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஈவன் மத்திய பிரதேசத்தில் ஆட்சியில் இருக்கிறது என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஜோதி ராஜே சிந்தியாவின் 20 எம்எல்ஏக்கள் மூலமாக அங்கு ஆட்சி மீண்டும் அமைந்ததை நம்ம பார்த்தோம். இப்படித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னொன்று, நீங்க அரசமைப்பு சட்டத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு அரசமைப்பு சட்டத்தை பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பாஜக ஆட்சியில் இருப்பதால் நாம் பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுகின்ற எல்லா செயல்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். பாராளுமன்றத்தில் செங்கோல் வைக்கிறாங்க. செங்கோல் என்பது மன்னராட்சிக்கு அறிகுறி, மன்னராட்சியின் ஒரு சிம்பலா தான் நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது அதனை வைத்துவிட்டு அதனை ஒரு சாதனையாக சொல்வது இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் இது மாதிரி எடுத்து சென்று இவர்களும் அந்த அதிபராட்சி முறையை நோக்கி செல்கின்ற நகர்த்துகின்ற ஒரு நகர்வை பாஜக செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அரசமைப்பு சட்டம்ன்றது ஏதோ ஒரு நாளில் உருவானது கிடையாது. அல்லது இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை இன்றைக்கு அரசமைப்பு தினம் என்று கொண்டாடி ஒரே நாளில் இவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் இவர்கள் அரசமைப்பு சட்டம் உருவான போதே அதனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் ஆர்எஸ்எஸும் பாஜகவும்.
சுதந்திரத்துக்கு முன்பும் சரி பின்பும் சரி அரசமைப்பு சட்டம் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அரசமைப்பு சட்டம், தேசிய கொடி, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் இவர்கள். அரசமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு அந்த காலத்திலேயே வெளிநாடு, இன்றைக்கு அம்பேத்கரை நாங்கள் கொண்டாடுகிறோம்னு சொல்றாங்க பாஜக எல்லாம். அன்றைக்கு அரசமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் சட்ட நிபுணர்கள் எல்லாம் கூட்டி வந்து அரசமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க காந்தியடிகள்கிட்ட. மகாத்மா காந்தி என்ன சொன்னாரா, நம்மிடமே அம்பேத்கர் போன்ற மிகப்பெரிய அரசமைப்பு சட்ட நிபுணர்கள் இருக்கும் பொழுது அவர்களை விட்டு எதற்கு வெளிநாட்டு நிபுணர்கள் நமக்கு எதற்கு என்று சொல்லி அம்பேத்கர் தலைமையில் அரசமைப்பு சட்ட குழு வந்து உருவானது. நீங்க அதுல கூட அம்பேத்கர் வந்து அப்பொழுது அந்த அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அந்த கவுன்சில்ல உறுப்பினராக இருக்கணும், மெம்பரா இருக்கணும். அந்த இப்ப அதுலயுமே கூட சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பாஜக உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையுமே பாஜக வந்து டெலிபரேட்டா வெளிப்படையா செய்யறதா நம்மளால பார்க்க முடியுது. எதையுமே மறைமுகமா செய்யல, வெளிப்படையா செய்யறாங்க. அப்படிங்கும்போது பாஜகவுக்கு இந்த தைரியத்தை யார் கொடுத்தது? பாஜகவுக்கான எதிர்ப்பு அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. நீங்க அவர்கள் வந்து வெளிப்படையா தான் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்காங்க. இவங்க வந்து அந்த அவர்களுடைய ஆட்சி இருக்கும் பொழுது, பாஜக ஆட்சி இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பாக்குறாங்க. அதற்கு இந்தியா கூட்டணி என்ற ஒரு பலமான எதிர்ப்பு இன்றைக்கு இருக்கும் பொழுது அவர்களால் இதனை நிறைவேற்ற முடியாது. ஆனாலும் இவர்கள் இதை சொல்லும் பொழுது அது பிரிவினைவாதம் மூலமாக அவர்களுக்கு அது வாக்கு வங்கியாக அவர்களுக்கு ஆதாயம் தரும் என்று இவர்கள் இதை முன்னெடுத்து செல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீங்க அரசியல் சாசனத்தை உருவாக்குறப்பவே சமத்துவ உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, மத சுதந்திரம், சொத்துரிமை, பணி செய்யும் உரிமை, கல்வி உரிமை, இது எல்லாத்தையும் அதுல அடக்கியிருக்கோம். நம்ம அரசியல் சாசனம் அரசியல் அமைப்பு சட்டம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. இது மாதிரி ஒரு அரசியலமைப்பு சட்டம் என்பது உலகில் எந்த நாட்டிலும் இல்லை என்று அடித்துள் சொல்லலாம். அந்த அளவிற்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அம்பேத்கர் தலைமையிலான குழு என்ன பண்ணாங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் இதை உருவாக்கியிருக்காங்க. உருவாக்கி அது 1949 நவம்பர் 29ஆம் நாள் சப்மிட் பண்ணும்போது அம்பேத்கர் சொல்றாரு, அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில இந்த இதை சப்மிட் பண்ண பிறகு அரசியலமைப்பு சட்டம் மிகவும் சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, மிகவும் தரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஹேண்டில் பண்றவங்க, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நபர்கள் பிற்காலத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்த அரசியலமைப்பு சட்டம் அமையும். யார் கையில் இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது என்பதை பொறுத்துதான் அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாடு இருக்கும்னு அப்பவே சொல்லியிருக்காரு, அச்சத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது இன்றைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு மோடி தலைமையிலான ஆட்சி அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் மீறுவதற்கு அல்லது திருத்துவதற்கு, தங்களுக்கு சாதகமாக திருத்துவதற்கு, அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது திருத்தப்பட்டிருக்கிறது. பல முறை வந்து அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்காக திருத்தப்பட்டிருக்கிறது, பிரிவினைக்காக திருத்தப்படல. இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது முகப்புரையில் எழுதப்பட்டது மாற்றாமல் மக்களுக்காக பல முறை திருத்தப்பட்டிருந்தாலும் இப்பொழுது ஒரு பிரிவினைக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக திருத்தும் முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டிருக்கிறது. ஆனாலும் அதில் வெற்றி பெற முடியாது, அவர்களால் வெற்றி பெற முடியாது. அவர்கள் ஒவ்வொரு நீங்க நம்ம தேர்தலை எப்படி சந்திக்கிறாங்கன்றத கூட நம்ம பார்த்தோம். நீங்க கூட்டணியை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க, அவர்கள் தேர்தலை கூட எப்படி சந்திச்சாங்க அப்படிங்கிறத மகாராஷ்டிரால பார்த்தோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினா இருக்கட்டும், பல தில்லுமுள்ளுகள் அங்கு நடந்திருப்பதையும் நம்ம பார்த்தோம். நிச்சயமா வாக்கு சதவீதத்திலுமே ஒரு பெரிய மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரே ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. ஆமா, மாலை 5 மணி வரை 58% இருந்த வாக்கு சதவீதம் மறுநாள் குறிப்பிடும் பொழுது 66 ஆகிறது. அவர் குரேஷி சொல்றாரு, முன்னாள் தேர்தல் ஆணையரே குறிப்பிடுறாரு, இவ்வளவு வாக்கு சதவீதத்தில் வித்தியாசம் என்பது மிகவும் ஜனநாயக நடைமுறையில் ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஒரு நம்பத்தகுந்தது அல்லன்னே அவர் சொல்லியிருக்காரு. அந்த அளவிற்கு ஒரு நம்பத்தகுந்தது இல்லாம இருக்கிறது. ஒரு கிராமத்துல போராட்டமே நடத்துறாங்க மக்கள், பெரும்பாலான மக்கள் வந்து காங்கிரசுக்கு வாக்களித்தோம் என்று சொல்லியிருக்காங்க அந்த கிராமத்துல. ஆனால் ஒரு வாக்கு கூட அந்த கிராமத்தில் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு அங்கு இடம்பெறவில்லை, அந்த இடத்துல விழல. அந்த கிராமத்து மக்கள்லாம் நாங்க ஓட்டு போட்டோம் எங்கன்னு கேட்கறாங்க. அந்த அளவிற்கு இருக்கிறது இவர்களுடைய தேர்தல் நடைமுறை. அதே மாதிரி சிவசேனாவுடைய உத்தவ் தாக்கரே வேட்பாளர் ஒருத்தர் வந்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒரு பூத்துல போய் 65 பேர் ஓட்டு போடுறாங்க. ஆனா 2 வாக்கு தான் பதிவாயிருக்கு. அவருடைய குடும்ப உறுப்பினர்களே, நீங்க வேற யாரையும் சொல்ல வேண்டாம், ஒரு பூத்துல 65 வாக்கு போட்டிருக்காங்க, 2 வாக்கு தான் பதிவாயிருக்கு. இப்படி தேர்தலிலும் நீங்க ஒரு சண்டிகர், நீங்க ஒரு மாநில தேர்தலை இப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னு சொல்றோம், ஒரு சண்டிகருடைய தேர்தல் மேயர் தேர்தலை எப்படி நடத்தினாங்கன்னு நம்ம பார்த்தோம்.
மோசடியாக ஒரு தேர்தல் ஆணையரை வச்சு, தேர்தல் கமிஷனரை வச்சு மோசடியாக ஒரு தேர்தலை, அதுவும் கேமரா இருக்கிறப்பவே அதை திருத்தி எப்படி நடத்தினாங்க, அதை உச்சநீதிமன்றமும் எப்படி ஹேண்டில் பண்ணிச்சு. அவங்க வந்து உச்சநீதிமன்றமும் என்ன பண்ணாங்க, கடுமையான விமர்சனத்தை வைத்தாங்களே தவிர அதில் அடுத்த நடவடிக்கை என்பது எடுக்கவில்லை. இதை இவர்கள் எல்லாவற்றையும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திலிருந்து, தேர்தல் ஆணையத்திலிருந்து, இடி இன்கம் டாக்ஸில் இருந்து, எல்லா ஜனநாயக அமைப்புகளையும், அதாவது இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் வருது. எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷன் பாடி, தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், அடுத்து மற்ற ஜனநாயக அமைப்புகளாக இருக்கட்டும், இடி இன்கம் டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கான்ஸ்டியூஷன் பாடி. இதை எல்லாவற்றையும் இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு வளைத்து அதன் மூலமாக இவர்களுக்கு சாதகமான ஒரு ஜனநாயகத்தை, அதாவது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் பொழுது எங்களுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் குறிப்பிட்டார், இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு லூட், லீகலைஸ்டு பிளண்டர்னு சொன்னார். அது மாதிரி இவர்கள் எல்லாவற்றையும் சர்வாதிகார விஷயங்களை எல்லாவற்றையும் லீகலைஸ்டா பண்றாங்க. இவர்கள் வந்து லீகலைஸ்டா அந்த பிளண்டரை ஃபுல்லா லீகலைஸ்டா பண்றது தான் அந்த பாஜக. நீங்க சொல்றதை கேட்கும் போது இதெல்லாம் முறியடிக்க வழியே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. திரு அமுதரசன், இடைவெளிக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், இதெல்லாம் முறியடிக்க வழியே இல்லை, ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் இதே பாணி வந்து தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசுறதுலன்னு தெரியுது. இதெல்லாம் முறியடிக்க ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நமக்கு யோசனைக்கு வர்றது தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் வந்து நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா பாஜகவோட பருப்பு வேகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னை வரைக்கும் பாஜக அப்படிங்கிற கட்சிக்கால சோபிக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன, அதுக்கு பின்னணி என்ன? இல்லை, தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் அது வெறும் பெயர் இல்லை, அது வந்து ஒரு அரசியல் புரிதல், கொள்கை புரிதல் உள்ள ஒரு மாநிலம். பாஜகவினுடைய, இந்துத்துவாவினுடைய, சனாதனத்தினுடைய விஷம் முறிவுக்கு திராவிடம்ங்கிற மருந்து நம்ம கையில் இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் அந்த கொள்கைங்கிறது பரவிக்கிட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல திட்டங்கள், கொள்கை ரீதியாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகக்கூடிய அந்த உரிமை, ராஜஸ்தானில் நடக்கக்கூடிய அரசு ஊழியர்களினுடைய போராட்டத்தில் இதை குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அதே போல் பிற்படுத்த சமுதாயத்துக்கு 50% மருத்துவர்கள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப அது இந்தியா முழுவதும் பேசப்படுகிறது. அப்போ இந்த திட்டங்கள் இதெல்லாம் எதிலிருந்து வருது அப்படின்னா சமூக நீதி பார்வையிலிருந்து வருது. இந்த சமூக நீதி பார்வை எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர்கிட்ட இருந்து வருது. அப்போ இந்த மண் அந்த திராவிட இயக்க கொள்கைகளால் பண்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண். இப்போ இங்கே சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி, பெண்ணுரிமை, அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற வகையில் நம்ம இந்த கொள்கை அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, குறிப்பாக இந்த இயக்கம் சார்ந்த கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு முழுவதும் திராவிட இயக்க பயிற்சி பாசறை கூட்டங்களை நடத்தினார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தோறும் ஒரு நூலகங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நூலகங்கள் முழுக்க தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், சமூக நீதியினுடைய தலகர்த்தர்கள், அதே போல் கம்யூனிச தத்துவங்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்த பார்வை கொண்ட புத்தகங்கள், இந்த கருத்துக்கள் இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு 184 இளம் பேச்சாளர்கள் திராவிட இயக்க கருத்தியல்ல ஆழமானவர்களை தயார் செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் கழகத்திற்காக ஒப்படைச்சிருக்கிறார். இப்படியாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, அந்த கொள்கை புரிதல், அந்த கொள்கையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னிப்பான அந்த நடைமுறை அது வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்ட இருக்குது. குறிப்பாக திமுகவினுடைய தலைவர்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் கொள்கை வாரிசுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் இயல்பான அரசியல் வாரிசு அப்படின்னு சொன்னால் அது மக்கள் களத்தில் எடுபடலை. அதை மக்கள் நிராகரித்து இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, இன்றைக்கு துணை முதல்வர் வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது கொள்கையை உள்வாங்கி கொள்கையை பரிணமிக்கக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு இயக்கமாக ஒரு அரசியல் கட்சி செய்யும் பொழுது அதற்கு எதிர்கருத்து அழிவு சக்தியாக இருக்கக்கூடிய கருத்தியலோடு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார வரணும்னு நினைக்கும் பொழுது அது இங்கே எடுபட மாட்டேங்குது. என்னதான் நீங்கள் வந்து வேஷம் போட்டுட்டு வச்சாலும்,
அடியாட்கள் மாதிரி கூலிக்கு ஆள் கொண்டு வந்து வச்சு கட்சிகள் ஆரம்பித்து திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை கொண்டு வந்தாலுமே அது தமிழ்நாட்டில் எடுபடாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்னும் 1000 பேர் இன்னும் இப்போ நவம்பர் 26 பார்த்தீங்கன்னா காட்டுத்தனமான கூச்சல், திராவிடமா அதுவா இதுவானெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் திராவிடம் தான் தமிழ்நாட்டை வெல்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை தாண்டி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தினுடைய மைய அவையில் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்றைக்கு வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவர்களும் நாங்களும் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய வேலையை நேரடியாக இங்கே பூசி முழுகிற வேலையே கிடையாது. திராவிடம் வெர்சஸ் ஆரியம், இதற்கு எதிராகத்தான் இங்கே நடக்கக்கூடிய போர், அரசியல் போர் அப்படிங்கிற புரிதல் இங்கே இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளார பாஜக மட்டுமில்ல, மக்களை பின்னோக்கி இழுக்கக்கூடிய சிந்தனைகளோடு எந்த அரசியல் வந்தாலும் தமிழ்நாட்டில் தோற்று போவதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம். அந்த திராவிட சித்தாந்தத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு நடுநாயகமாக வீற்றிருக்கக்கூடிய சமூக நீதியினுடைய சரித்திர நாயகராக இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி தான் இந்த பிற்போக்கு சக்திகளை தமிழ்நாட்டில் வீழ்த்துவதற்கான ஆயுதமாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்தியாவிற்கும் வழிகாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். நிச்சயமா ரொம்ப விரும்பா சொன்னீங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கொள்கையை பற்றி பேசணும். கூட்டணியிலும் சரி தமிழ்நாடு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியாக இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக திமுக தொடங்கி வைத்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், எல்லா தேர்தல்களையும் பலனளிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அதை பற்றி சொல்லுங்கள். திமுகவினுடைய கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒத்த கருத்தியல் இருக்கக்கூடிய கூட்டணி. திமுகவில் இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞரணி செயலாளர் சனாதனத்தை ஒழிப்போம், சனாதன கோட்பாடுகளை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னால், திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதே கருத்து தான். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கும் அதே கருத்து தான். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் அதே கருத்து தான். திமுக சமூக நீதி பார்வை அணுகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் அதே கருத்து தான். தேர்தலை மட்டுமல்ல, ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் சமயத்தில் தோன்றினது கிடையாது, தேர்தலுக்கு முன்பாகவே இருந்தது. ஏறக்குறைய இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியே 15 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் மிக முக்கியமாக தேர்தலுக்கு முன்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மதசார்பற்ற சக்திகளை ஒரு குடையின் கீழே ஒருங்கிணைத்த பெருமை யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு வரும். அதனால தான் இந்த நரேந்திர மோடி இன்றைக்கு இந்தியா முழுவதும் போய் தேர்தல் பரப்புரைகளில் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுகங்கிற ஒரு மாநில கட்சியை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை வைத்தார் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மதசார்பற்ற கட்சிகளை ஒரு குடையின் கீழே திரட்டி இந்தியா கூட்டணிங்கிற அதுக்குள்ளார கொண்டு வந்ததுதான். மோடியினுடைய அந்த பயமும் வீணா போகலை. அதனால தான் இன்றைக்கு மிஷன் 400 பேசினவங்க இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்தியாவிற்கு என்ன தேவை அப்படின்னா திராவிடத்தினுடைய தேவை இந்தியாவிற்கு இருக்குது. இந்தியா கூட்டணியினுடைய தேவைங்கிறது இன்னைக்கு பாஜகவை வீழ்த்தக்கூடிய வகையில் பாஜகவை கண்டு அச்சுறுத்த பயப்படக்கூடிய மக்களுக்கு ஒரு கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு திமுக தலைவர் அங்கம் வகித்த ஒருங்கிணைத்த அந்த இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிறத பார்க்க. இதுக்கான விடியல் என்ன அப்படிங்கிறப்போ அதுக்கான விடை கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். திரு சுபேர், இந்த மாதிரியான நபர்களை மக்கள் எப்படி அணுகணும்? ஏன்னா மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெளிப்படையான பேரங்கள் பேசுறாங்க, வெளிப்படையாக அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. மக்கள் எப்படி அணுகணும்? இன்னும் விழிப்புணர்வு தேவைப்படுதோ அந்த பக்கம்? விழிப்புணர்வுனா மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தில்லுமுழுகள் செஞ்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு நேர்மையான தேர்தலாக இருந்தால் இவ்வளவு தூரம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தேர்தல் எந்திரத்தில் முறைகேடுகள், தேர்தல் ஆணையம் செஞ்ச முறைகேடு 2 மாதம் தள்ளி வச்சு அதற்குண்டான அரசாங்க பணத்தை எடுத்து நேரடியாக மறைமுகமாக லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஓப்பனாகவே கொடுத்து சில விஷயங்களை அவங்க மறைமுகமாக செய்ய வேண்டியது லீகலாக செய்வாங்க. தேர்தல் பத்திரம் மாதிரியான விஷயங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி லீகலாக செய்யக்கூடிய வேலைகள். அந்த மாதிரி மக்கள் செல்வாக்கு இழந்த ஒரு கட்சியாக தான் நீங்கள் இருக்குது பாஜக. அதில் மாற்று கருத்தே கிடையாது. மகாராஷ்டிரா தேர்தல் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு தேர்தல். பல லட்சம் கோடிகளை கொட்டி கொடுத்து தன்னுடைய முதலாளியை காப்பாற்றுவதற்காக வாங்கப்பட்ட ஒரு தேர்தல். ஏகப்பட்ட முறைகேடுகள் செஞ்சு ஏகப்பட்ட பணத்தை கொட்டி பாஜகவினுடைய ஒரு தேசிய செயலாளர் அங்கே பணத்தை கட்டுக்கட்டா 5 கோடி ரூபா வச்சிருக்கிறார். அதோட சேர்ந்து தேர்தல் ஆணையம் நம்ம கண்ணில் பார்த்தது 5 கோடி.
இது மாதிரி எத்தனை லட்சம் கோடிகள் அங்க இறச்சி இன்னைக்கு இன்னைக்கு அவர் தான் கூட்டணி தொடர்பான இதையும் பேசிட்டு இருக்காரு. அவர் மேல வழக்கு என்ன போட்டிருக்காங்க, அந்த பணம் எங்க இருக்குங்கிறது கூட இப்போ வரைக்கும் மர்மமாவே இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு இந்த மகாராஷ்டிரா தேர்தலுடைய வெற்றிங்கிறது பறிக்கப்பட்ட ஒரு வெற்றி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். சரி, இது உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். சந்திரசேகரன் சார், உங்களோட நிறைவு கருத்து, இந்த மகாராஷ்டிரா நிலவரம் நாட்டிற்கு உணர்த்தும் செய்தி என்ன? நீங்க மகாராஷ்டிரா நிலவரம், நீங்க இந்த மாதிரி இதை தடுத்து நிறுத்த வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க. ஜனநாயகத்துல எப்பவுமே இறுதி முடிவு வாக்காளர்கள்ட்ட தான் இருக்கும். அதுதான் அந்த வாக்காளர்களுடைய உரிமையே தட்டி பறிக்கிற விதத்துல தான் இவங்களுடைய தேர்தல் நடைமுறை இருக்குங்கிறது தான் இப்ப ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அது நீங்க என்றைக்குமே இதையே செய்து கொண்டிருக்க முடியுமா, இவர்கள் இதே நடைமுறையில் இவர்கள் வெற்றி பெற முடியுமா என்று கேட்டால், ஒரு உதாரணம் நமக்கு பக்கத்து நாடான ஸ்ரீலங்காவை தான் எடுத்துக்கணும். ராஜபக்சே சகோதரர்களை ஒரு 6 மாதம் 1 வருடம் முன்பு ராஜபக்சே சகோதரர்கள் எப்படி இருந்தார்கள், எப்படி கோலோச்சினார்கள், அவர்களும் அரசியல் சட்டப்படி தான் நடத்துறாங்க, அரசியல் சாசனப்படி தான் நடத்துறாங்க, தேர்தல் மூலமாகத்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் எப்படி அதை சர்வாதிகாரத்தை திணித்தார்கள், அதன் மூலமாக எப்படி மக்கள் புரட்சி வெடித்தது, அதன் மூலமாக இன்றைக்கு ராஜபக்சே சகோதரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற கேள்வியை தான் நம்ம ஒவ்வொருவரும் நம்ம மனதில் இருத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு ஜனநாயக நாடு என்று சொல்லும் பொழுது அதனுடைய அழகே கடைசி எஜமானர்களாக இருக்கின்ற வாக்காளர்கள்ட்ட தான் போய் நிற்குது. அந்த நடைமுறையில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இதில் திருத்தம், நீங்க மோசடிகள் அல்லது தில்லுமுள்ளுகள் அல்லது எவ்வளவு வேண்டுமானாலும் செய்யலாம். அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையில் தான் மக்கள் பொறுத்துக் கொள்வார்கள். ஒரு ஜனநாயகத்தில் புரட்சி என்றது அல்லது சோசியல் அண்ட்ரஸ்ட் என்று சொல்லுவாங்க, அது மாதிரி நிலைமைக்கு இவர்கள் தள்ளக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய பல தலைவர்கள் இந்தியாவில் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி என்று உருவாக்கியது எல்லாம் பல முரண்பாடுகள் இருக்கலாம். இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒத்த கருத்துக்கள் என்பது வேறு, முரண்பாடுள்ள கொள்கைகள் சில இருக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஏனென்றால் மக்களிடம் போறோம். நாங்க அவர்கள் தேர்தல் ஆணையத்தையும் இடியையும் இதுல போறாங்க. ஆனால் நாம் மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி என்பது மக்களிடம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் ஜனநாயகத்தை என்றைக்கும் வென்றெடுத்து காட்டுவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா அதான் என்னோட கேள்வியும். அது நார்த் சைடு இன்னும் கூடவே மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு வரணும் அப்படின்னுங்க. ஏன்னா பிரியங்கா காந்தியை அன்டவுட்டபிளி பிரியங்கா காந்தி ஒரு அமோகமான வெற்றியை பெற வைக்குது சவுத். அந்த பக்கம் பார்த்தோம்னா அதே சமயத்தில் நடந்த தேர்தல்களில் பாஜக கொஞ்சம் கொஞ்சம் அங்குமிங்குமாக வெற்றியும் பெற்றிருக்கிறதா பார்க்குறோம் இல்லையா? இல்ல, நீங்க அதுல நான் ஒரு கருத்து மாறுபடுறேன். என்னன்னா, நீங்க அவர்களுடைய சித்தாந்த ரீதியாக வைத்த கருத்துக்கள் அங்கு மறுக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி வெற்றி பெறுவதாக இருந்திருந்தால் அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதே போல கேதார்நாத்தில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அது மாதிரி பல இடங்களை நான் குறிப்பிட முடியும். பல இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல, ராமநாட்டுல அவங்க வெற்றி பெற்றிருக்கணும். இப்படி அவர்கள் வைத்திருக்கின்ற சித்தாந்த ரீதியாக எடுத்து சென்ற கொள்கைகள் தோற்று கொண்டு வருகின்றன. அவர்களுடைய சரிவு தொடங்கி இருக்கிறதுன்றதுதான் நான் பார்க்கிறேன். அதை இன்றைக்கு ஒரு மாய தோற்றத்துல சில இடங்கள்ல வெற்றி பெறலாம், ஆனாலும் அது நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது. அவர்களுடைய தோல்வி சரிவு என்பது அந்த மோடி என்கின்ற பிம்பம், கட்டமைக்கப்பட்ட பிம்பம், அந்த பிம்பம் சரிந்து கொண்டே வருகிறது. இன்றைக்கு மகாராஷ்டிரால சிவாஜி சிலை கூட சரிஞ்சிச்சு, அதை கூட நம்ம பார்த்தோம். அது மாதிரி பல இடங்கள்ல இன்றைக்கு பாலங்கள் சரிகின்றன. இன்றைக்கு பாம்பன் பாலத்தை கூட ஒரு பிரச்சனை வருகிறது. ஆக இவர்கள் மக்களுக்கான திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. அது கொஞ்சம் ஜனநாயகத்துல லேட் ஆகலாம். நம்ம இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல அஹிம்சை வழியிலேயே நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கோம். நம்ம புரட்சி வழியில சுதந்திரம் பெற்றவர்கள் கிடையாது, அஹிம்சை வழியில் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். அதனால் மக்கள் கொஞ்சம் தாமதமாக உணர்வார்கள். ஆனால் தாமதமான முடிவாக இருந்தாலும் ஜனநாயகத்தை காக்கின்ற முடிவு கண்டிப்பாக நடைபெறும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமா பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியில கருத்துக்களை பகிர்ந்துள்ள உங்க மூவருக்கும் நன்றி. நேயர்களை மற்றொரு சிந்தனைக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.